3-பின் சாக்கெட் டெஸ்டிங். ஒரு மின் சாக்கெட் பாதுகாப்பானதா மற்றும் சரியாக செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்க 3-பின் சாக்கெட் டெஸ்டிங் செய்யப்படுகிறது. வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் தொழில்துறையில் பயன்படுத்தப்படும் மின் உபகரணங்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டை பராமரிக்க இந்த சோதனை அவசியம். எலக்ட்ரிக் ஷாக், ஷார்ட் சர்க்யூட்கள் மற்றும் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க லைவ், நியூட்ரல் மற்றும் எர்த் கனெக்ஷன்கள் சரியாக இணைக்கப்பட்டு செயல்படுவதை இது உறுதி செய்கிறது. இந்த வீடியோவில் 3-பின் சாக்கெட் சோதனையை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். முதலில் என்னென்ன கருவிகள் மற்றும் பொருட்கள் தேவை என்பதை பார்ப்போம். சப்ளை போர்டு, 3-பின் சாக்கெட் போர்டு, நியான் டெஸ்டர், பேரலல் டெஸ்ட் லேம்ப். செயல்முறையை பற்றி பார்ப்பதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். வேலையை தொடங்குவதற்கு முன் பாதுகாப்பு ஹெல்மெட் மற்றும் பாதுகாப்பு காலணிகளை அணிய வேண்டும். வேலை செய்யும் போது சரியான இடத்தில் சரியான கருவிகளை பயன்படுத்த வேண்டும். 3-பின் சாக்கெட் டெஸ்டிங் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். 3-பின் சாக்கெட்டை டெஸ்டிங் செய்யும் போது முதலில் ஸ்விட்சை ஆன் செய்யவும். பின்னர் சாக்கெட்டின் வலது மற்றும் இடது ஸ்லாட்களில் நியான் டெஸ்டரை இன்செர்ட் செய்வதன் மூலம் சரிபார்க்கவும். டெஸ்டர் லேம்ப் எந்த டெர்மினலில் ஒளிர்கிறதோ அது ஃபேஸ் டெர்மினல் ஆகும். டெஸ்டர் லேம்ப் எந்த டெர்மினலில் ஒளிரவில்லையோ அது நியூட்ரல் டெர்மினல் ஆகும். ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்படும் போது டெஸ்டர் லேம்ப் ஒளிரவில்லை என்றால் அதன் மூலம் ஃபேஸ் டெர்மினலை அறியலாம். சாக்கெட்டின் பின்புறத்தை பார்த்தால் மெயின் சப்ளை வயரானது ஸ்விட்சின் கீழ்ப்புற டெர்மினலுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஸ்விட்சின் கீழ்ப்புற டெர்மினலில் டெஸ்டரை வைக்கும்போது லேம்ப் ஒளிர்கிறது என்றால் சப்ளை போர்டை சென்று அடைகிறது என்று பொருள். மேல்புற டெர்மினலில் வைக்கும்போது லேம்ப் ஒளிரவில்லை என்றால் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் மற்றும் ஃபேஸ் வயரில் இருந்து வரும் சப்ளை அதை தாண்டி செல்லவில்லை என்று பொருள். பின்னர் ஸ்விட்சை ஆன் செய்து டெஸ்டரை மேல்புற டெர்மினலில் இன்சர்ட் செய்யவும். டெஸ்டரின் கிளாம்ப் ஒளிரும். இது சப்ளை ஆனது ஃபேஸ் வயரின் ஊடாக முன்னோக்கி செல்வதை குறிக்கிறது. டெஸ்டர் ஆனது 3-பின் சாக்கெட்டின் வலது டெர்மினலில் வைக்கப்படும் போது டெஸ்டர் லேம்ப் ஒளிர்கிறது என்றால் அது எல் லைவ் டெர்மினல் என்று பொருள். அதாவது 3-பின் சாக்கெட்டின் வயரிங் சரியாக செய்யப்பட்டுள்ளது. இப்போது ஒரு பேரலல் லேம்பை எடுத்து 3-பின் சாக்கெட்டுடன் இணைக்கவும். பின்னர் ஸ்விட்சை ஆன் செய்யவும். டெஸ்டர் லேம்ப் ஒளிர்ந்தால் 3-பின் சாக்கெட்டின் வயரிங் சரியாக இருக்கிறது என்று அறியவும். 3-பின் சாக்கெட்டில் வரும் ஃபேஸ் வயர் நியூட்ரல் வயருக்கு பதிலாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஃபேஸ் வயருக்கு பதிலாக நியூட்ரல் வயர் இணைக்கப்பட்டுள்ளது. டெஸ்டர் ஆனது வலது டெர்மினலுடன் இணைக்கப்படும் போது டெஸ்டர் லேம்ப் ஒளிரவில்லை என்றால் டெஸ்டரை இடது டெர்மினலுடன் இணைத்து டெஸ்டர் லேம்ப் ஒளிர்கிறதா இல்லையா என்று சரிபார்க்கவும். ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் வயரின் இணைப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை இது குறிக்கிறது. பேரலல் டெஸ்ட் லேம்பை சாக்கெட்டுடன் இணைத்தால் டெஸ்ட் லேம்ப் ஒளிரும். அதாவது சப்ளை சரியாக உள்ளது என்று பொருள். பின்னர் டெஸ்டரை இடது டெர்மினலுடன் இணைத்து ஸ்விட்சை ஆஃப் செய்யவும். டெஸ்டரின் லேம்ப் இப்போது ஒளிர்ந்தவாறு காட்சியளிக்கும். இதன் பொருள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தாலும் சாக்கெட்டில் இன்னும் பவர் உள்ளது. ஏனெனில் சப்ளையின் ஃபேஸ் வயர் ஸ்விட்சின் ஊடாக சென்று இணைக்கப்படவில்லை. இடதுபுறம் காட்டப்பட்டுள்ள இணைப்பு சரியாக உள்ளது மற்றும் 3-பின் சாக்கெட்டின் பாதுகாப்பான மற்றும் துல்லியமான வயரிங் இணைப்பை உறுதி செய்கிறது என்பதை நினைவில் கொள்ளவும். வலதுபுறம் காட்டப்பட்டுள்ள இணைப்பு தவறாக உள்ளது. இதன் விளைவாக மின்சார ஆபத்துகள் அல்லது உபகரண செயலிழப்பு ஏற்படலாம். சாதனத்தின் சரியான செயல்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எப்போதும் சரியான வயரிங் விதிகளை பின்பற்ற வேண்டும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது பாதுகாப்பான 3-பின் சாக்கெட் டெஸ்டிங் செயல்முறையை உறுதி செய்கிறது. செயல்முறையை கவனமாக மதிப்பாய்வு செய்து படிநிலைகளை பயிற்சி செய்யுங்கள். சுருக்கம்: 3-பின் சாக்கெட்டின் வயரிங் சரியானதா மற்றும் பாதுகாப்பானதா என்பதை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். டெஸ்டரை பயன்படுத்தி
ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் டெர்மினல்களை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் மின்சார சப்ளை மற்றும் இணைப்புகளை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுப்பதற்கும் சரியான மற்றும் தவறான வயரிங் ஆகிய இரண்டின் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி இதோ. 3 பின் சாக்கெட்டின் 3 பின்களின் செயல்பாடுகளை கண்டுபிடித்து கவனியுங்கள்.